ஒரே ஆட்டுக்குட்டி இந்த கோயிலுக்கெல்லாம் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதால் வருத்தத்தோடு இருந்தேன். இப்போ எல்லா ஆட்டுக்குட்டியும் சேல்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னொரு நாளைக்கு சொல்லி வீடியோ போடுறேன். இப்போ 7 ஆட்டுக்குட்டி இருந்ததில் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பொட்டை ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட வாங்க இந்த ஆட்டுக்குட்டி நான் அந்த காய் அடிச்சுன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டிங்க இந்த செவல் ஆட்டுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ், இது 3 தான் இருக்குது. இந்த 3 ஆட்டுக்குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வேறு ஆட்டுக்குட்டி எல்லாம் இன்னும் ஒன்றும் வாங்கலை. கோயிலுக்கு செஞ்சது பாதி விற்றுட்டேன். ஒரு 3 ஆட்டுக்குட்டி கருப்பு ஆட்டுக்குட்டி இருந்தது, அதை விற்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விற்றுட்டு இப்போ இதுங்க மட்டும்தான் இருக்குது. இது 3 மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மட்டும்தான் இருக்குது. இது இந்த காய் அடித்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆட்டுக்குட்டி இருக்குது. எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டை ஆட்டுக்குட்டியை மட்டும் விற்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என் வீட்டிலையே உருவாகி என் வீட்டிலையே 3 ஆட்டுக்குட்டி என் வீட்டிலையே உருவாகி பிறந்தது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் எனக்கு மவளே தான். அதனால் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தான். இருந்தாலும் இது என்னை விட்டு போகாது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பேச முடியல. ஆட்டுக்குட்டியை வளர்க்குறத விட அதை சேல்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.